நான் ஃபஸ்ட்டு அந்த பொருளின் அடக்க விலையை சம் அமௌண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு விற்கையில் என்ன கிடச்சிச்சு? லாபம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குமா? ஏன்னா லாபம் அதிகமாக இருக்கா? ஸோ அப்போ விற்ற விலை எவ்வளவு? 730 ரூபாயிலிருந்து அடக்க விலை எக்ஸை கழிச்சிட்டா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடச்சிரும்ல. இது வந்து அந்த பொருளின் அடக்க விலை, அதிலிருந்து ரெண்டாவது எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க? 265 ரூபா. ஏன்னா இங்கே வந்து அவருக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? நஷ்டம். ஸோ அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும். இந்த நஷ்டத்தின் 2 மடங்கு இதில் கிடைச்ச லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிடைச்ச லாபம் வந்து ரெண்டாவது கிடைச்ச நஷ்டத்தின் 2 மடங்கு. அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு தான் என்ன கேட்டிருக்காங்க? இதே பொருளை 15% லாபத்தில் விற்றாங்கன்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாமா?